எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி உங்களிடம் வாக்கு சேகரிக்க வந்துள்ளேன். தமிழகம் அமைதி பூங்காவாக மாற வேண்டும். தமிழக மக்கள் எவ்வித அச்ச உணர்வும் இன்றி வாழ வேண்டும். தமிழகம் வளர்ச்சி அடைய வேண்டும். அந்த வளர்ச்சியின் பயனை ஒரு சிலர் மட்டும் பெறாமல், ஒரு குடும்பத்தினர் மட்டும் பெறாமல், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பயனடைய வேண்டும். ஏழை எளியவர்களின் வாழ்வில் வசந்தம் வீசிட வேண்டும். ஏழைகள் தங்கள் சொந்த கால்களிலேயே நிற்க திறன் பெற்றிட வேண்டும். அதுவரை அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு அளித்திட வேண்டும் என்னும் காரணங்களுக்காக தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைய நீங்கள் 2011 வாக்களித்தீர்கள். நீங்கள் ஏற்படுத்திய மாற்றத்தால் உங்கள் வாழ்வு ஏற்றம் பெற்றது. தமிழகம் வளர்ச்சி பாதையில் விரைந்துள்ளது. இந்த வளர்ச்சியும் தமிழர்கள் வாழ்வில் ஏற்பட்டுள்ள மலர்ச்சியும் தொடர்ந்து நிலைத்திட எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நல்லாட்சி நீடிக்க வேண்டும். எனவே வருகின்ற மே 16ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற பொது தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து இறையறைவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்ளவே இங்கே வந்திருக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் ஏழை எளியோர் ஏற்றம் பெறும் வகையிலான எண்ணிலடங்கா திட்டங்களை எனது தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ளது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம், மிக குறைந்த விலையில் பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய் வழங்கும் திட்டம், தாலிக்கு தங்கத்துடன் கூடிய 50,000 ரூபாய் வரையிலான திருமண உதவி திட்டம், 12,000 ரூபாய் மகப்பேறு நிதி உதவி திட்டம், விலையில்லா கறவை பசுக்கள் மற்றும் வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம், விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டம், பசுமை வீடுகள் திட்டம், 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை வழங்கும் திட்டம். இவையெல்லாம் 2011 நான் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளின்படி நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள். நான் சொன்னதை செய்தேன். ஆனால் அதற்கும் மேலாக நான் சொல்லாத பலவற்றையும் செய்திருக்கிறேன். உதாரணத்திற்கு, பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மூலம் மலிவு விலையில் காய்கறிகள் வழங்கும் திட்டம், அம்மா உணவகங்கள், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா மருந்தகங்கள், பிறந்த குழந்தைகளுக்கு அம்மா பரிசு பெட்டகம், குறைந்த விலையில் அரசு கேபிள் டிவி இணைப்பு என ஏழை எளியோருக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் உங்கள் அன்பு சகோதரியின் அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, மக்களால் நான், மக்களுக்காகவே நான், அதாவது உங்களால் நான், உங்களுக்காகவே நான் என்னும் அடிப்படையில்தான் எனது பொது வாழ்வு அமைந்துள்ளது. உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எனது அன்பார்ந்த மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக என்ன செய்யலாம், என்ன நன்மை செய்யலாம் என்று யோசித்து யோசித்து தினந்தோறும் புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். சொன்னதை செய்வேன், செய்வதைத்தான் சொல்வேன் என்று இதுவரை சொல்லி வந்தேன். ஆனால் இப்பொழுது கடந்த 5 ஆண்டு காலமாக நான் சொல்லாததையும் செய்திருக்கிறேன். அம்மா உணவகங்கள், அம்மா உப்பு, அம்மா மருந்தகங்கள், இது போன்ற திட்டங்களை எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? இவையெல்லாம் செயல்படுத்தப்படும் என்று நீங்கள் நினைத்து பார்த்தீர்களா? இல்லை, நானாக செய்தேன். ஒரு தாய்க்குத்தான் தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பது தெரியும். எனவே இவ்வளவுதான் என்று கருதிவிடாதீர்கள். மீண்டும் உங்கள் நல்லாதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்குமேயானால் இதைவிட அதிகமாக, இதைவிட சிறப்பான பல திட்டங்களை உங்களுக்காக கொண்டு வந்து நிச்சயமாக நான் செயல்படுத்துவேன் என்ற உறுதியை உங்களுக்கு இந்த நேரம் அளிக்க விரும்புகிறேன்.